வணக்கம் நேயர்களே. இன்று ஒரு முக்கியமான தலைப்பில் உங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ராகு காரகத்துவங்கள், ராகு 12ஆம் இடத்துல இருந்தால் அது என்ன மாதிரி வேலை செய்யும்? ஏன்னா 2-3 ஜாதகங்கள் எனக்கு வந்துச்சு. ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறப்ப என்ன மாதிரி இது செய்யும்? இதை ஒரு 3 பாகமாக பிரிக்கிறேன். ஒன்று ராகுவின் காரகத்துவங்கள், 12ஆம் இடத்து காரகத்துவங்கள் ஒன்று. பிறகு எந்த லக்னமாக 12ஆம் இடம் இருக்கிறது, யாருடைய சாரம் வாங்குறது, இது எந்த வீட்டில் இருக்கிறது. ஸோ இது எல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம 12ஆம் இடத்தை பார்க்கணும். இப்போ ராகுன்னு எடுத்துட்டோம்னா, ராகுவின் காரகத்துவங்கள் எடுத்துட்டோம்னா, ராகு எடுத்துட்டா 12ஆம் இடத்துல இருந்தோ, ராகுவோட ஜென்ரலாக எடுத்துட்டோம்னா வெளிநாடு, பிறகு விமானம் பயணம், இந்த டெக்னாலஜி, பிரம்மாண்டம், இதெல்லாம் ராகுவுடைய மெயினான இது. இந்த சோசியல் மீடியா, யூடியூப், ஏஐ டெக்னாலஜி, இந்த சினிமா, கம்ப்யூட்டர், இது எல்லாமே கொடுக்கறது ராகு தான். இந்த ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ்ஸு, இந்த ஜோதிடம், மாந்திரீகம், ஸோ இதை பற்றி சொல்ல இருக்கிறது எல்லாமே ராகு தான். பிறகு உடல்னு எடுத்துக்கிட்டோம்னா நரம்பு மண்டலம், மூளை, பிறகு தலைவலி, மயக்கம், தோல், அலர்ஜி, இந்த புற்றுநோயும் ராகுவுடைய இதில் தான் வரும். திடீர் வளர்ச்சி. மெயினாக ராகு பேராசைக்குரியவர். இந்த பேராசைங்கிறது தான் ராகுவுடைய இது. ஏன்னா ராகு பாம்பின் தலை, மனிதன் உடல். ஸோ அத்தனைக்கும் ஆசைப்படுங்கிற மாதிரி ஒரு பேராசை, சந்தேகம், திடீர் கோபம், இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கணும், மற்றவங்களை காட்டி டோட்டலாக இருக்கணும். மாயை, சுத்தமாக சொன்னோம்னா மாயை, நடிப்பு, இதிலெல்லாம் ராகுவுடைய குணங்களாக இருக்கும். ஸோ இந்த ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறப்ப என்ன மாதிரி வேலைகள் செய்யும்ங்கிறத பார்க்கணும்னா, 12ஆம் இடம் என்னது? வெளிநாடு, தூக்கம், விரயம், பிறகு பெட், சுகங்கள். அந்த சுகங்கிறதே அதுதான், 12ஆம் இடம் தான். பிறகு இன்வெஸ்ட்மெண்ட், தெரியாத இன்வெஸ்ட்மெண்ட் 12ஆம் இடம். பிறகு மோட்சம், இதெல்லாம் 12ஆம் இடம். இந்த ராகுவானது இந்த 12ஆம் இடத்துல இருந்தால் நமக்கு என்ன மாதிரி வேலை செய்யும்ங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்குறப்ப இந்த ராகு ராகுவுடைய காரகத்துவங்கள் பார்த்துட்டோம், 12ஆம் இடத்துடைய காரகத்துவங்கள் பார்த்துட்டோம். இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணுறோம். இப்போ மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டோம். மேச லக்னத்துக்கு 12ஆம் இடம் மீனம். மீனத்தில் ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மீனத்தில் ராகு இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரலாக பார்க்க வேண்டியது, மீனத்தில் இருக்கிற ராகு அதுக்கு வீடு கொடுத்தவன், அதுதான் முக்கியமானது. ராகுக்கு வீடு கொடுத்த குரு நல்ல பொசிஷன்ல இருக்கா, கெட்ட பொசிஷன்ல இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அவன் நல்லா இருந்தால் ராகு நல்லது செய்யும். அந்த குருவானது நீசமாகவோ பகை வீட்டிலோ இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்கும் அந்த ராகு. ஃபர்ஸ்ட் இது. அடுத்து அந்த ராகு யாருடைய சாரம் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. பூரட்டாதி வியாழனுடைய சாரம். ஸோ வியாழன் 9-12 கூடியவர். உத்திரட்டாதின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனியுடைய சாரம், 10-11 கூடிய சாரம். ஸோ தொழிலில், லாபத்தில் அந்த இதை கொடுக்கும். 12ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அடுத்து ரேவதின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3-6 கூடிய சாரம். இந்த 3-6 கூடிய சாரங்கும்போது அதுக்கு உண்டான பிரச்சனைகள், கடன்கள், வருமானம், வம்பு, வழக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மேச லக்னத்திற்கு இந்த ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறப்ப, இந்த ராகுவோடைய எந்த சாரத்தில் இருக்குதோ அந்த சாரகத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு நல்லது நடக்கும், இல்லாட்டி கெட்டது நடக்கும். அந்த வீட்டுக்குடையவன், அதாவது குரு நல்ல பொசிஷன்ல இருந்துச்சுன்னா அந்த இடத்த நல்லது செய்யும், ஆனால் சுபவிரயமாக செய்யும். வெளிநாடு, ஃபாரின் போகிறதுக்கு ராகு தான் இதாக இருக்கும். இல்லாட்டி ஃபாரினில் போய் நட்ட கணக்கு வந்துடும். ஸோ வெளிநாட்டில் வாழ்வாக இருக்கும், பட் அங்கே போய் பல செலவுகள், பல சிறைச்சாலையும் அங்கே வர்றதற்கு வாய்ப்புகள் உள்ளன. ஏன்னா 3-6 கூடியவன் அந்த மாதிரி இருக்கிறப்ப. ஸோ இந்த ஒவ்வொரு இடங்கள்லையும் அடுத்து ரிஷப ராசிக்குன்னு பார்த்துக்கிட்டோம். ரிஷப லக்னத்துக்குன்னு பார்க்கணும், ராசி வேண்டாம். ரிஷப லக்னத்துக்குன்னு பார்த்தோம்னா ராகு 12ஆம் இடத்துல. ராகு 12ஆம் இடங்கும்போது மேச வீடு. மேசத்தில் ராகு ஓரளவுக்கு நல்லது தான் செய்யும் சொல்லுவாங்க.
மேசத்துல இருக்கிற ராகு வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறப்ப அதோடைய செவ்வாய் என்ன மாதிரி இருக்கிறாப்லன்னு பார்க்கணும். செவ்வாய் ஆட்சியாக மேசத்திலேயோ இல்லாட்டி உச்சமாக மகரத்திலேயோ இருந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். விருச்சகத்தில் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்துறப்ப அதற்கு ஓரளவுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 12ஆம் இடத்துல தூக்கம், ராகு 12ஆம் இடத்துல இருந்தால் தூக்கத்தை கொடுக்காது உறுதியாக. ஏன்னா கனவு வந்துக்கிட்டு இல்லாட்டி ஆசைப்பட்டுக்கிட்டு எது எப்படி இல்லாட்டி இந்த ராகு 12ல் இருக்கிறதுங்கிறது சாதாரணமாக எதுவே கிடையாது. என்னத்தையாவது ஒன்று ஓயாமல் திங்க் பண்ணிகிட்டே இருக்கும், இல்லாட்டி கெட்ட எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த செவ்வாயோட நிலையை பொறுத்து அதோட இது மாறிக்கிட்டே இருக்கும். செவ்வாய் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு முக்கியமானது அதுதான். இப்போ வந்து செவ்வாய் நீசமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் எங்கே போய் நீசமாகும்? ரிஷப லக்னத்திற்கு 3ஆம் வீட்டில் போய் நீசமாகும். 3ஆம் வீட்டில் போய் செவ்வாய் நீசமாயிடுச்சுன்னா இங்கே உள்ள ராகு வந்து உறுதியாக அவங்களுக்கு கெட்ட பலன்கள் தான் கொடுக்கும். ஸோ அந்த ராகு திசை, ராகு புத்தி, அதில் வந்து கெட்ட பலன்கள் தான் நடக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அடுத்ததாக பார்க்கணும். அடுத்த இதன்னு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு ராகு 12ஆம் இடம்னு பார்க்குறப்ப 12ஆம் இடம் ஆகிறது ரிஷபத்தில் இருக்கிறதுன்னு பார்க்கணும். ரிஷபத்துலேயும் ராகு ஓரளவுக்கு நல்லதாக செய்யும். ஆனால் ரிஷபத்திற்கு உண்டான சுக்கிரன் எந்த வீட்டில் இருக்கிறான்னு பார்க்க வேண்டியது இருக்கு. சுக்கிரன் ஆட்சி வீடா உச்ச வீடா? உச்ச வீடுனா மீனத்தில் உச்சமாக இருந்தால் உறுதியாக வெளிநாட்டுகள் போவதற்கு வாய்ப்புகள் ஆஸ்தி. ராகு இங்கே 12ல் இருந்து உச்சத்தில் இருக்கிறப்ப வெளிநாட்டு போகவோ இல்லாட்டி வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதுகளுக்கு ராகு அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுத்துருவாப்புல. உச்சத்தில் இருந்தால், நீசத்தில் இருந்தால், கண்ணியில் இருந்தால் உறுதியாக வீட்டில் பிரச்சனை, மனைவியுடன் பிரச்சனை, படுக்கை சுகமே கிடைக்காம இருக்கும். ஏன்னா 12 ராகு 4ஆம் இடத்துல நீசமாகி இருக்கிறப்ப அது வந்து படுக்கை சுகம் இல்லாமல் இருக்கும். அடுத்ததாக நம்ம கடகத்தில் லக்னத்திற்கு மிதுனத்தில் ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மிதுன ராகுங்கும் போது புதனுடைய வீட்டில் ராகு, புதன் வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அந்த வீடு வந்து வெளிநாடு செல்வதற்கு மற்றும் இந்த ஏஐ டெக்னாலஜி, ஐடி டெக்னாலஜியில் ரொம்ப பாப்புலர் ஆகிறவங்களுக்கு வந்து இந்த இதில் தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. இருக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஏன்னா புதன்ங்கிறது புத்திகாரகன், அக்கௌண்டன்ட், இதில் வெளிநாட்டில் ஏசிடிபிள்யூ அங்கிற அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் படித்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி சிம்ம லக்னத்திற்கு 12ஆம் வீட்டில் ராகு இருந்துச்சுன்னா தாய்க்கு சேராது. ஏன்னா சிம்மம் வந்து தாயோடைய வீடு. சிம்மம் இல்லை, கடகம் வந்து தாயோடைய வீடாக இருக்குது. கடகம் வந்து 12ஆம் வீடு சந்திரனுடைய வீடு. சந்திரன் வந்து ஆட்சியாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்லது செய்யும். ஏன்னா அங்கே ராகுவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும். அப்புறம் மனக்குழப்பங்கள் இதுக்கெல்லாம் சில சமயம் புத்தி பேதலிச்சு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ எந்த இடத்துல இருக்குது அதை முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா சந்திரன் விருச்சகத்தில் நீசமாயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிக்கல். ஸோ அடுத்ததாக அது யாருடைய சாரம் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும். அந்த வீடுல இருந்தால் புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசங்கிறது வியாழனுடைய சாரம், பூசம்ங்கிறது சனியோடைய சாரம், ஆயில்யம்ங்கிறது புதனுடைய சாரம். ஸோ இது யாருடைய சாரம் வாங்கியிருக்கோ அந்த வீட்டுக்காரகன் எப்படி இருக்கிறான், சந்திரன் எப்படி இருக்கிறான், இதெல்லாம் பார்த்து தான் நம்மளுடைய இதை தீர்மானிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அந்த ராகு 12ல் இருந்துச்சுன்னா வெளிநாடு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் வெளிநாடு போய் இவர் சம்பாதிப்பாரா செலவழிப்பாரா அங்கிற இதுதான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்குறியாக மாட்டிக்கிடுறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய முக்கிய எண்ணங்களாக இருந்துகிட்டு இருக்கோம். அடுத்ததாக கன்னி லக்னம். கன்னி லக்னத்திற்கு 12ஆம் இடம் வந்து சிம்ம வீடு. சிம்ம வீட்டில் ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அரசாங்கத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும், அரசாங்க விஷயமாக வீண் விரயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அங்கே வந்து மகத்தில் போய் ராகு உட்காந்துன்னா கேது இடைஞ்சல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து பூரத்தில் சுக்கிரன் வீட்டில் சுக்கிரனுடைய சாரத்தில் இருந்தாலும் ஒரு மாதிரியா இருக்கும், சுமாராக தான் இருக்கும். ராகுவும் சுக்கிரனும் அந்த சாரம் வாங்கிருச்சுன்னா பல தீய எண்ணங்கள், பெண்களை பற்றிய எண்ணங்கள், அந்த மாதிரி தவறான வழிகளில் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இந்த ராகு வந்து
சில சமயம் வந்து இந்த கள்ளக்கடத்தல் இந்த மாதிரி செய்கிறதுக்கும் அது ரொம்ப வழிவகுத்துரும். அடுத்து வந்து உத்திரம், சூரியனோட நட்சத்திரம். சூரிய நட்சத்திரம் 12ல் இருந்துச்சுன்னா அதுக்கு சூரிய வீடு, நட்சத்திரமும் சூரியனாக இருக்கிறது 12ஆம் இடத்துல இருக்கிறப்ப வெளி ஃபாரின்ல வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுகளுக்கு அது ஒரு வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த கவர்மெண்ட் சூரியனுங்கிறதுனால கவர்மெண்ட் அந்த பொசிஷன் வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்ததாக நம்ம கன்னி லக்னத்திற்கு பார்த்துட்டோம். அடுத்ததாக துலா லக்னத்திற்கு ராகு 12ஆம் இடத்துல கன்னி வீட்டில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கன்னி வீடுங்கிறது புதன் வீடு. புதன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் ராகு வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லாயிடில் ராகு வந்து அவங்களுக்கு கெட்டது தான் பண்ணும். ஸோ எந்த மாதிரி கெட்டதுக்கு பண்ணும் அங்கிற ஒரு இதுவும் நம்ம பார்த்தாகணும். புதன் வந்து 12ஆம் வீட்டில் எந்த வீட்டில் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஆட்சிங்கிறது வந்து மிதனத்தில் இருக்கலாம், இல்லாவிடில் கன்னி வீட்டிலேயே உச்சமாகவோ இதில் இருக்கும். நீசமாக இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப 6ஆம் வீட்டில் இருக்குது. நீசமாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப சுமாராக இருக்கும். ஸோ இது எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப இப்போ பூரம் பார்த்துட்டோம். ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னா அதாவது ராகு வந்து வெளிநாட்டில் போய் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இதெல்லாம் இருக்கும். ஆனால் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உத்திர நட்சத்திரத்துல அரசு அங்கீகாரம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். சுவாதி சித்திர நட்சத்திரத்துல இந்த வெளிநாட்டில் போய் கட்டுமான பணிகள், இன்ஜினியரிங் பணிகள் இந்த மாதிரி இது இருக்கும். அது செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப சில சமயம் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி இதுகளுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ நம்ம அத்தவம் ஒரு முக்கியமாக எடுத்துக்கிட்டு இருக்கணும். இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த விருச்சக லக்னத்திற்கு ராகு 12ஆம் இடத்துல. விருச்சக லக்னம் அணும்போது 12ஆம் இடம்ங்கிறது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனுடைய வீட்டில் அது சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கிறான்ல நான் ஒரு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஒவ்வொரு லக்னத்திற்கும் ராகுவுடைய வெவ்வேறு இடங்கள்ல இருந்தால் எப்படி இருக்குங்கிறத பார்த்து இது வந்து நான் ஷார்ட்டாக தான் போடுவேன், இல்லாட்டி வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இருக்கும். ஸோ 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து 12ஆம் இடத்துல ஆடம்பரமாக இருப்பாப்புல அது சுக்கிரன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துச்சுன்னா ஆடம்பரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சுக்கிரன் ஆட்சி வந்து 7-12ல் போய் இருக்கும். ஸோ 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா பெண்கள் சகவாசம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா செம்ம ஜாலியாக இருப்பார், வெளிநாட்டுக்கு போவார். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அடுத்ததாக இதே சுக்கிரன் நீசமாகி 11ஆம் இடத்துல நீசமாகி இருந்துச்சுன்னா 12ஆம் இடத்துல ராகு, பட் 11ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாகி இருந்துச்சுன்னா லாபம் வரும், செலவுகள் ஆகிவிடும், பெண்கள் மூலமாக செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது எந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அதோடைய இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் மெயினான இது. அடுத்ததாக தனுசுல லக்னமாக இருந்து ராகு வந்து பனி 2ஆம் இடமாகிய விருச்சகத்தில் இருந்துச்சுன்னா, தனுசு லக்னம்னா ராகு 12ஆம் இருந்தால் செவ்வாயத்தை நம்ம பார்க்கணும். செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல நீசமாகும். ஸோ 12 குடையவன் 8ல் போய் நீசமாகி இருக்கிறப்ப அது வந்து சில சொல்லுவாங்க கெட்டது கிட்டிடும் ராஜயோகம். 12ஆம் வீட்டுக்குடையவன் அது ராகு வீடு கொடுத்தவன் நீசமானதுனால ராகு வந்து அங்கே போய் செலவுகளை பண்ணி விட்டுரும், விரயங்களை கொடுத்துரும். சுப விரயம்னு சொல்லிட்டு பிஸ்னஸ்களில் விரயங்களை கொடுத்து விட்டுரும். ஸோ நம்ம அதனால எந்த மாதிரி விரயங்கிறத நம்ம கரெக்டாக பார்த்துட்டு அந்த இதை செஞ்சாகணும். ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்டாக வரும். எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதுவும் ஆட்சியாகவோ, அதாவது 5ஆம் வீட்டில் ஆட்சியாகவோ இல்லாட்டி 12ஆம் வீட்டில் ஆட்சியாகவோ ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து 12ஆம் வீட்டில் இருந்துச்சுன்னா சில சுப விரயங்களும் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான. அடுத்ததாக மகர லக்னமாகி தனுசுல ராகு இருந்ததுன்னா குரு எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். குரு ஆட்சி உச்சமாக இருந்துச்சுன்னா நல்லது நடக்கும், இல்லைன்னா சில செலவுகளை அங்கே கொடுத்து விட்டுரும். ஏன்னா குருங்கிறது வந்து
பணத்திற்கு உண்டவன். ராகு வந்து ஆசை பிடிச்சவன். ஸோ இந்த பணத்தாசை வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய வந்துடும். ஸோ அதனால அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்டாக வச்சு நம்ம அதை கன்சிடர் பண்ணணும். இந்த குரு வந்து உச்சமாக இருந்துச்சுன்னா, அதாவது 7ஆம் வீட்டில் வந்து உச்சமாகும் மகர லக்னத்திற்கு. நீசம்ங்கும்போது மகர இதுலேயே நீசமாகும். அப்படி நீசமாகிறப்ப ராகு வீடு கொடுத்த குரு நீசமானதுனால, அதாவது லக்னத்திலே நீசமானதுனால ஜாதகர் அவர் தான் அவரை கெடுத்துக்கிட்டு இருப்பார். அதனால அது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். அவராகவே வெளிநாடு போய் அங்கே நட்டத்தை உருவாக்கி விட்டுருவார். அடுத்து கும்ப லக்னம்னு எடுத்தோம்னா, கும்ப லக்னத்திற்கு உண்டான சனி வந்து ஆட்சி எங்கே இருக்குது? ஆட்சினா மகரத்திலேயோ இல்லாட்டி கும்பத்திலேயோ இருக்கணும். நம்ம கும்ப லக்னம்னு பார்த்துட்டோம். ஸோ மகரத்தில் பார்த்துட்டா மகரம் சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கும். சனியும் ராகுவும் சேர்ந்து இருந்தால் வெளிநாடு போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் சோம்பேறித்தனம் போடுவாங்க. ஆனால் அவங்களுடைய வேலைகளில் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு வேலைகள் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த சனி உச்சமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. துலாம் வீட்டில் நீசமாக மேச வீட்டில் இருந்துச்சுன்னா சுமார் தான். 4ஆம் வீடுகள் கும்பம் வீடுங்கும்போது 3ஆம் வீட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்கும். அடுத்ததாக கடைசியாக நம்ம மீன லக்னத்திற்குன்னு பார்த்துக்கிட்டோம். மீன லக்னத்துக்குன்னு பார்த்து சனி வந்து மீன லக்னம்னு பார்த்து 12ஆம் வீட்டில் ராகு இருக்குது. சனி அதற்கு ஆட்சியாகவோ இல்லாட்டி 12ஆம் வீட்டிலே ஆட்சி அப்படின்னா சனி ராகுவும் சேரும். இல்லாட்டி உச்சம்னு பார்த்தோம்னா துலாம் வீட்டில் இருக்கும். நீசம்னு பார்த்தோம்னா மேச வீட்டில் வரும். ஸோ இது மேச ராகுவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பயங்கர செலவுகளை கொடுத்துரும். ஆசைகள் கொடுத்து விட்டு சுபவிரயம் மாதிரி போய் எக்கச்சக்க விரயங்களை கொடுத்து விட்டுரும். அதனால ராகு வந்து யார் வீட்டில் இருக்கிறான், அந்த வீடு கொடுத்தவன் வந்து ஆட்சி உச்சம்னா நல்லது நடக்கும். நீசம் பகை வீடுகளில் இருந்துச்சுன்னா நிறைய கெட்டது நடந்து விட்டுரும். அந்த மேக்சிமம் அந்த திசைகளில் தான் இந்த மாதிரி தப்புகள் நடக்கும். மற்ற நேரங்களில் அந்த மாதிரி தப்புகள் நடக்காத வாய்ப்புகள் இல்லை. வெளிநாடுக்கு ராகு 12 இருந்துச்சுன்னா வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது மற்றவங்களுக்கு தெரியாத பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ நம்ம அந்த ஒரு இதுகளையும் அதாவது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாபமாக நட்டமாங்கிறது வந்து இதை பொறுத்து தான் போயும். அந்த வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன், அதே மாதிரி குருவுடைய பார்வை நல்ல பார்வையா கெட்ட பார்வையா பார்த்துட்டு தான் நம்ம மற்றதை பற்றி பேசி ஆகணும். ஸோ இதனால ராகு உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது, எந்த 12ஆம் வீடு எந்த மாதிரி பொசிஷனில் இருக்குது, அது நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமான்னு சொல்லி இந்த வீடியோ சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு இடத்துல தனித்தனியாக போடுறதுக்கு பார்க்குறேன். உங்களுக்கு எதையும் சந்தேகம் எதுவும் இருந்துச்சுன்னா மேலே கொடுத்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.